ஒரு நாள் வந்துட்டு மயக்கம் போட்டு அப்போ பார்த்தா என்னன்னே காரணங்களே தெரியல. 3 இடத்துல இவங்களுக்கு அடைப்பு இருக்குது. கிட்னியில், லங்ஸில், இதயத்தில். பிழைக்கிறதுன்றது ரொம்ப கடினம்னு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்டெராய்டு மாத்திரைகள் சாப்பிட சாப்பிட என்ன வருதுன்னா, முகங்கள்லாம் பெருத்து, என்னோடய உடம்பெல்லாம் பெருத்து, நானாகவே இல்லை. எனக்கு ஐயானா யாருன்னு தெரியாது, பழனினா என்னன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ ஒரு நாள் ஐயா என் கனவுக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ருத்ராட்சம் போடு. அப்போ வந்து நம்மளோட மனசுக்கு தெரியுது, இது உடம்பு சம்மந்தமானதாக தெரியல, இது ஏதோ நமக்கு வந்து மாந்திரிக சம்மந்தப்பட்டதாக இருக்கே, இது எப்படி நமக்கு வந்து இது வந்து குருவே சரணம். ஐயா வந்து எனக்கு நடத்தின அற்புதங்களை வந்துட்டு நிச்சயமாக நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இன்றைக்கி நான் முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறேன்னா அதுக்கு நிச்சயமாக வந்துட்டு ஐயாவோட செயல்பாடு தான் காரணம். 2020 ஒரு நாள் வந்துட்டு மயக்கம் போட்டு அப்போ பார்த்தா என்னன்னே காரணங்களே தெரியல. அப்போ வந்து திடீர்னு மருத்துவமனைக்கு, இருக்கிறதுலே மதுரையிலே பெரிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 இடத்துல இவங்களுக்கு அடைப்பு இருக்குது. கிட்னியில், லங்ஸில், இதயத்தில். பிழைக்கிறதுன்றது ரொம்ப கடினம்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி வந்து போட்டால் தான் அவங்களுக்கு சரியாகும், அதுவும் நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டுட்டு நம்ம வந்துட்டோம். நான் வந்து ரொம்ப கடுமையான மாத்திரைகள், ஸ்டெராய்டு மாத்திரைகளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டெராய்டு மாத்திரைகள் சாப்பிட சாப்பிட என்ன வருதுன்னா, முகங்கள்லாம் பெருத்து, என்னோடய உடம்பெல்லாம் பெருத்து, நானாகவே இல்லை. எனக்கு வந்து வெளியில் போக பிடிக்கலை, யாருக்கிட்டேயும் பேச பிடிக்கல, எதுவுமே எனக்கு வந்து மனசு வந்து பிடித்தமில்லை, வாழவே பிடிக்கல. நமக்கு வந்து இப்படியே மருத்துவம்னே வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அப்போ தான் என்னோடய சீனியர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் இதுதான் வந்து கணக்கம்பட்டியில் கொண்டு வந்த சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஐயானா யாருன்னு தெரியாது, பழனினா என்னன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த சந்தனத்தையும் நம்ம சாப்பிடுவோம், நமக்கு என்ன எல்லாமே பார்த்தாச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தனத்தை எடுக்கிறேன். சந்தனம் எப்போ எடுக்கிறேன்னா, நான் 1 வாரம் என்னோட திருப்பி டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. என்னென்னா, என்னோட ரத்தத்தில் வந்து உறையிற தன்மை அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து திருப்பி கிளாட் ஏற்படுதா, இல்லை உங்கள் ரத்தம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக வர சொல்கிறாங்க. அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்துட்டு நான் போகிறேன். எனக்கு மருத்துவமனைனாலே ரொம்ப ஒரு மாதிரியான மனம் பாதிச்சிச்சு. எப்படிடா இது வந்துட்டு நமக்கு மருத்துவமனைன்னு போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது, மருத்துவமனை தான் நமக்கு வாழ்க்கையாக போகுதுன்ற முடிவு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போகிறேன், மருத்துவமனையோட டெஸ்ட்டுக்கு போகிறேன். போனப்போ எனக்கு அந்த சந்தனம் சாப்பிட்டோன்றதே நினைவுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் சீனியர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ அதை சாப்பிட்ருக்க, உனக்கு நல்ல மாற்றம் வரும். நாம் என்ன நினைப்போம், 10 மாற்றங்கள் நாட்கள் எடுக்கும், 1 வாரத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது, திருப்பியும் எனக்கு வந்து இதே தான் நடக்க போகுது, திருப்பி நம்ம மருத்துவமனையில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. இப்போது எனக்கு டெஸ்ட்டு எடுக்கிறாங்க. எடுத்தால் எல்லாமே நில்லு, உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனைகளே இல்லைங்க அப்படின்றாங்க. ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதுலேயும் அடைப்புகள் இல்லைன்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னுமே புலப்படவே இல்லை, என்னடா இது, நமக்கு என்ன தீரவே தீராத நோயின்ல சொன்னாங்க, இது எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி என்னதான் இருந்தாலும் என்னோடய உடம்புல சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஐயா என் கனவுக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ருத்ராட்சம் போடு, ருத்ராட்சம் போட்டு பழனி மலையை 3 தடவை நீ வந்து கிரிவலம் போகணும். நான் நினைக்கிறேன், நம்மளால் இங்கேருந்து தெருமுனைக்கே நடக்க முடியல, நம்ம எங்கே போய் கிரிவலம் போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நான் போகிறேன், ருத்ராட்சம் போடுறோம். ருத்ராட்சம் போட்டு அங்கே போனால் என்னால் கிரிவலம் நடக்கவே முடியலை. என்னால் 8 எடுத்து வச்சு 10 நிமிஷம் உட்காரோம். 8 எடுத்து எப்படா இந்த மலையை ஃபுல்லாக நம்ம சுற்றி வரப்போகிறோம், நமக்கு வந்துட்டு அந்த பாக்கியம்லாம் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டேன். அடுத்து
முதல் தடவை சுற்றும்போது கடினமாக இருந்தது. 2வது முறை சுற்றும்போது எனக்கு ஒரு மாதிரி. 3வது தடவை சுற்றும்போது நானே யாரோட கையையும் பிடிக்காமல் நான் சுற்றிட்டேன். அடுத்து பார்த்தா 2 வருடத்துக்கு அப்புறம் 2 வருடங்கள் நான் ஐயாவையும் சந்தனத்தை மட்டுமே நான் என் உடம்பு முழுக்க சந்தனம் மட்டும்தான் இருக்குது. 24 மணி நேரம் சந்தனம் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் மாத்திரைகள்லாம் நிறுத்தி என்னோடய அந்த மூஞ்சியெல்லாம் இந்த ருத்ராட்சம் போட்டோன்னே நார்மலான நிலைக்கு வந்துருச்சு. அப்புறம் 2 வருஷம் கழித்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கும் டெஸ்ட் எடுத்து பாருன்றாங்க. அப்பையும் எல்லாமே நார்மல். கடைசியில் இப்போ 2 வருடங்கள் கழித்து திருப்பி எனக்கு வந்து ஒரு உடம்பு நிலை முடியாமல் போகுது. ஆனால் என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து உடம்பு முடியாத நிலை மாதிரி தெரியல. இது வந்து ஏதோ எனக்கு வந்து நான் தொழில் செய்ய முடியலை, கோர்ட்டுக்கு போனால் முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்தோன்னா என் மனசுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணல் வந்துருச்சுன்னா, இது ஏதோ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குமோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு ரிப்போர்ட் எல்லாம் நார்மல், ஆனால் நமக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஐயா என்ன சொல்கிறாரு, நம்ம போவோம், எங்கேயுமே போக முடியல, நல்ல ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக முடியல. அப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு யார் வீட்லேயும் சொல்கிறதா, நீ வந்து தெய்வத்தை வணங்குறதா இருந்தாலும் நீ உடல்நிலையும் நிச்சயம் பார்க்கணும், திருப்பி உனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இத்தனை நாள் வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, திருப்பி நம்மளை வந்து இப்படி டெஸ்ட் பண்ணணுன்றாங்களே, ஒருவேளை நமக்கு வந்துருச்சோ, திருப்பி நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்தனால தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட மனசுக்கு தெரியுது, இது உடம்பு சம்மந்தமானதாக தெரியல, இது ஏதோ நமக்கு வந்து மாந்திரிக சம்மந்தப்பட்டதாக இருக்கே, இது எப்படி நமக்கு வந்து இது வந்து உடம்புனா நமக்கு தெரியும், அது ரிப்போர்ட்டில் தெரியுமேன்னு சொல்கிறேன். ஆனால் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கும் உடம்பை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் போன வாரம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன். கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான டெஸ்ட்டு எல்லாத்தையுமே, அந்த எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தேன். அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போகிறதுனால நிச்சயமாக வந்து உன்னோட டெஸ்ட்டில் வந்து மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. எனக்கும் வந்து ஒரு யோசனை, என்னடா இது ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி வந்துருச்சோ அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா எல்லாமே ஒன்றுமே இல்லை, எந்த ரிப்போர்ட்லேயுமே எதுவும் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எதுவுமே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயா வந்து இந்த மாதிரி வேல் காப்பு கையில் போட சொல்கிறாங்க, அதே மாதிரி ஓம்னு சொல்லிட்டு கழுத்தில் போட சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டு உடம்பு ரீதியாக எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஐயா வந்து திரும்பி நம்மளை வந்து அந்த ஒரு நிலைக்கு தள்ளவே மாட்டார். நான் இந்த காணொலி மூலமாக எல்லாருக்கும் சொல்ல வர்றது, ஐயா வந்து இப்போ நானே அவர் மேலே இடையிலலாம் நிறையா வந்து சங்கடப்படுவேன். என்ன அது, நான் மருத்துவமனைக்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன், என்னை திரும்ப திரும்ப நீங்கள் மருத்துவ நிலைக்கே அனுப்புகிறீங்க, திரும்ப என்னை ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறீங்கன்னு. ஆனால் அவர் அடிக்கடி உணர்த்துகிற விஷயம் என்னன்னா, நீ என்ன வேணால் நீ நினச்சிக்கோ, உன்னோட முடிவு என்னன்றதான் அவர் சொல்லுவார். நான் இப்போ எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தேன். மருத்துவமனை என் கையில் 10-15 ஊசிகளை குத்துனாங்க, இப்போ கூட டெஸ்ட்டுக்கு 1000 ஊசிகளை குத்துனாங்க. ஆனால் அதோட முடிவு அது என்னன்னா, எதுவுமே இல்லை அப்படின்ற முடிவை தான் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அதனால் ஐயா கிட்ட வேண்டியது நம்பிக்கைன்றதான் நான் இன்றைக்குமே தெரியும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்து உங்களுக்கு இந்த வீடியோ பேசுவேன்னு நினைக்கிறதே அது அவர் தான். ஏன்னா இப்போ கூட நான் வந்து அங்கேருந்து தான் மருத்துவமனைக்கு போயிட்டு எதுவுமே இல்லைன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வரேன்.